வெல்கம் டு த நேதாஜி கட்ஸ். வணக்கம் ரஜினி. என் அன்புக்கண் வணக்கங்கள். ஸோ பிஃபோர் டிஸ்க்ளைமர், நடுவில் அதிகமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளீஸ் எமோஷனலா நான் ஏதாவது ஃபம்பிள் ஆயிடுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் ஐம் ட்ரைங் டு புட் மை வேர்ட்ஸ் சம்திங் இன் இங்கிலீஷ். இனிமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, ஃபிளெமிங் யூஸ் பண்ண பழகுங்க, அவ்வளவுதான். விஜயகாந்த் சொல்றல பட்டு பட்டு பேசிடுவோம் வரல. ஸோ அந்த மாதிரி அதாவது டப்புனு ஒரு ஃபீலிங் வந்து அதுக்காக சொல்ல வரேன் நான். இஃப் ஐ புட் சம்திங் இன் இங்கிலீஷ் யூ ஷுட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த சீன். ஓகே, அதாவது தோக்குறது அதெல்லாம் தாண்டி அவன் ஆர்சிபிடா நம்ம கேட்கலாம் கூட வந்து என்ன வச்சுக்கங்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போறோம் ரஜினி. அவன் 3 வருஷமா அவன் ஆடுறத பார்க்கும்போது அதுதான் 3 வருஷமா ஆடுறத பார்க்கும்போது ஆர்சிபி எவ்வளவு அழகா ஸ்ட்ராட்டஜியை மாத்தி எப்படி எல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் ஷிஃப்ட் நடந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கும் போது அவன் பண்றான் உங்களுக்கு எங்கடா போச்சுன்ற மாதிரி இருக்குன்ற நான். அதுதான் எனக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, 10வது வரைக்கும் நல்லா படிச்சிருப்பான், 11th 12th போய் உருப்படாம போயிடுவான். 10வது வரைக்கும் கேவலமா படிச்சிட்டு இருப்பான், 11th 12th செமையா படிச்சு மார்க் வாங்கி ஸ்டேட் ரேங்க்லாம் அடிச்சுட்டு போவான். சோ அந்த மாதிரி கதை தான் இப்ப சினாரியா நான் பாக்குறேன். சிஎஸ்கே அதுதான் நமக்கு ஏதாவது கோவம் வரது. அதுதான், டேய் நீ ஒழுங்கா தானடா இருந்த, ஒழுங்கினமா இருந்த அந்த பண்ணாடே நல்லா பண்ணுதுடா, நீ ஒழுங்கா தானடா இருந்த, நீ ஏன்டா இப்ப ஒழுங்கா பண்ண மாட்டேன்ற. நான் ப்ரிவியூ மேட்ச் ரிவ்யூல சொன்னேன்ல, நீங்க பாருங்க அது ஃபோர்ட்ரஸா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை அவங்க பிக் பண்ணிட்டாங்க. பிளேயிங் இதெல்லாம் பிக் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அவங்க லாஸ்ட் 2 கேம்ஸ் ஆடினது வந்து ஒரு மீடியோக்கர் போலிங் சைடு கூட தான் அவங்க ஆடி இருக்காங்க சின்னசுவாமியில, விச் இஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுக்கப்புறமா வந்து நம்மளது தான் இருக்கிற மோஸ்ட் மீடியோக்கரான ஒரு போலிங் யூனிட். சோ அது கூட தான் ஆடி இருக்காங்க அவங்க. நம்ம மோஸ்ட்ங்கற தாண்டி டேபிள்ல 10க்கு அப்புறம் என்ன புதுசா ஒரு டீம் நம்ம அதுக்கும் போயிட்டு தான் நம்ம போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. ஐம் நாட் டேக்கிங் அவே எனிதிங் குட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே, ஆனால் அவங்க ஒன்றும் தே ஹேவன்ட் பீன் டெஸ்டட் வித் த பிக் டீம்ஸ் லைக் இப்போ மும்பை மாதிரியோ இல்லை ஒரு பஞ்சாப் மாதிரியோ. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல பேலன்ஸ் உள்ள டீம் கிட்ட ஒன்றும் அவங்க வந்து போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணல. எனக்கு என்னமோ ஆர்சிபி வந்து அந்த மாதிரி டீம்ஸ் கிட்ட பேலன்ஸ்டா ஒரு போலிங் அப்ரோச்சோட இருக்கிற டீம், கொஞ்சம் மூளையை யோசிச்சுட்டு வர டீம் கிட்டலாம் போயிட்டு அவங்க மாட்டினாங்கன்னா சிக்கிடுவாங்க. இது நான் மட்டும் சொல்லல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும்ல, whether it is RCB side or CSK side, what you like and what I like, we'll discuss about that and then we'll go for it and we'll say பாசிட்டிவான 2 விஷயம் எனக்கு பாசிட்டிவா பட்டுச்சு. ஒன்னு வந்து பவுலிங், ஒன்னு வந்து எனக்கு பேட்டிங்ல. பவுலிங்ல வந்து எனக்கு RCB பவுலிங், பவர் பிளே வந்து இல்ல சிஎஸ்கே தான். பவுலிங்ல வந்து எனக்கு பிடிச்சிருந்தது வந்து எதுனா பவர் பிளேல டிசிப்ளின்டா பவுலிங் போட்டாங்க, லைன் அண்ட் லென்த் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா ஆல்சோ அந்த பிட்ச் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. நமக்கு மேட் என்ட்ரி நல்லாலாம் போடல, அந்த பிட்ச் அங்கே நல்லா ஹெல்ப் பண்ணதுனால மேட் என்ட்ரிக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டா போடுற மாதிரி நம்ம கண்ணில் காட்டுச்சு. அதே மாதிரி நிறைய பால் நின்று தான் வந்துச்சு, பேட்ல டைம் ஒழுங்கா பண்ணல, ஆன் த பேட் வரவே இல்லை எதுவுமே. சின்ன சுவாமியில இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் இந்த ஜாகிரபிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் வந்து கஷ்டப்படணும். மும்பையிலும் சரி ஆர்சிபிலும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அடிக்கிறதுக்கு. ஆஃப்டர் தட் ஒரு நீங்கள் அது வரைக்கும் விக்கெட் விடாமல் நீங்கள் வந்து ஒரு 70 for 1 இல்லை ஒரு 60 for 1 ரேஞ்சில் நீங்கள் இருந்தாலே அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக பேட்டில் பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கேபிட்டலைஸ் பண்ணி ஸ்கோரை வந்து நீங்கள் 200+ நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் தான் ரெண்டுமே சிமிலரா. அந்த இடத்துல சிஎஸ்கே பவர் பிளேயை நல்லா தான் போட்டாங்க. அண்ட் வந்து இப்போ பேட்டிங்ல வந்து எனக்கு என்னன்னா, நம்ம சொல்றோம்ல, நம்ம டாப் 3 எங்களுக்கு எப்படி ஒரு டாப் 3 தெரியுமாடா, பயங்கரமான டாப் 3டா, ருத்து இருக்கான், சஞ்சு இருக்கான், குட்டி ரோஹித் இருக்கான், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க ஒருத்தனுக்கு மாட்டினாலே வந்து நான் தான் சொன்னேன், ஒருத்தனுக்கு மாட்டினாலே வந்து மேட்ச் முடிஞ்சிடும், 200+ போயிடும் அப்படின்னு சொன்னேன். இவங்க 3 பேருக்குமே மாட்டாமலே 3 பேருமே ஃபிளாப் ஆன அப்புறமே கூட 207 அடிச்சிருக்காங்க. இந்த பேட்டிங் லைனை 207 அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும் போதும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் ஃபீல் ஆச்சு. வித்தவுட் பிரெவிஸ் கம்ப்ளீட் நியூ பேட்டிங் லைனப் அவங்க மட்டுமே ஆடி 207 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி சினாரியோ டில் 15th ஓவர் வரைக்குமே நம்ம வந்து ரன் ரேட்ல ஹெடா தான் இருந்தோம். இந்த சேஸ்ல 15th ஓவர் வரைக்குமே வி வர் ஹெட் தான். விக்கெட்ஸ் மட்டும் 2 விக்கெட் மட்டும் கையில இருந்தா இன்னும் க்ளோஸா போய் சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் பிரகாசமா தான் இருந்தது. நம்ம ஆடினது அப்படிதான் ஆடணும், அப்ரோச் அப்படிதான் இருந்தது. என்னதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் we just lost by the margin of 43 runs தான். ஓகேவா, 43 runs in chase of 250 அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீசன்ட் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன கன்வின்சிங்கா இருக்கு. முன்ன சொன்னீங்க 43 runs in a T20 it is பெரிய மார்ஜின், பட் இந்த சேஸ் ஆஃப் 250 போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டபிள், பட் கைண்ட் ஆஃப் இந்த ரெண்டு மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவா பட்டுச்சு. உங்களுக்கு என்ன பாசிட்டிவா பட்டுச்சு சிஎஸ்கே? எனக்கு ஐ அக்ரி வித் யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது பவர் பிளே அண்ட் ஓகே பேட்டிங்ல வந்து அந்த எஸ்பெஷலி சர்ஃப்ராஸ் கான் நம்பர் 1 அண்ட் சிவம் டூபே, ஓவர்டன், பிரசாந்த் வீர், இவங்க 4 பேருமே. ஆனா இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது எனக்கு ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு தெரியல, விச் இஸ் ஒரு 14th ஓவர் 13th ஓவர் வரும்போது ஒரு ஹோப் இல்லாம
முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்களோன்னு ஒரு தாட் வந்துச்சு. ஆனா 15th ஓவருக்கு அப்புறம் வந்து அந்த பிரசாந்த் 15th ஓவர் தான் நினைக்கிறேன், அந்த ஓவர்ல இருந்து ஒரு அடி அடிப்பான்ல, குருணால் பாண்டியா டேக் ஆன் பண்ணுவான். சோ அந்த ஓவர் பார்க்கும்போது ஓகே இது யார் இந்த சேஸ் மாதிரியே தோணுச்சு. ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு தூபே அவுட் ஆனதுக்கு அப்புறமே அவங்க உள்ள வந்து ஆடும்போது. ஆனா ஓவர்டன் வாஸ் ட்ரையிங் ஹிம்செல்ஃப். மீன் அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான், ஆனா போச்சு. அதான் அது பாசிட்டிவா சொல்றதா நெகட்டிவா சொல்றதான்னு கூட எனக்கு தெரியாத கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன். பட் அவங்களால அதை 200 போட முடியுது ஸ்கோர் போர்ட்ல அப்படிங்கிறது விச் இஸ் அ பாசிட்டிவ் தான், இல்லைன்னு சொல்லல. அண்ட் தென் when it is comes to bowling, நான் வந்து பவர் பிளேல பவுலிங் போட்டது நல்லா பாக்குறதுங்கிறத தாண்டி கலீல் அண்ட் கம்போஜ் ஐ சி as a positive. அண்ட் மேட் ஹென்றி ஆடினது ஐ மீன் பிளேயிங் லெவல்ல இருக்கிறது ஐ ஃபீலிங் இட் as a negative. மேட் ஹென்றி பிகாஸ் சொல்லிட்டீங்கன்னா தட் இந்த guy இடத்துக்கு ஐ வில் லீவ் த கால் அப்படின்னு இல்ல சொல்லிட்டு நான் மேட் ஹென்றி வந்து நேத்துக்கு ஐ தாட் ஹி கேன் பி அப்படின்னு ஒன்னு தோணுச்சு நான் சொல்ல வரேன். பட் நீங்க அகில் ஹுசைன் வச்சு ஒரு லாஜிக் சொன்னீங்கல்ல, தே ஆர் ரைட் ஹேண்டர்ஸ் டாப் 3. ஓகேவா, தேவ்தத் படிக்கல் ஆர் ரஜத் படிக்கல் ஸ்விட்ச் ஆனாங்கன்னா டாப் 3மே ரைட் ஹேண்டர்ஸ். சோ லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு 7மே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஜாஸ்தி, ஒரே ஒருத்தர் தான் லெஃப்ட் ரஜினி ஹேண்டர். இல்ல அந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன் ரஜினி. நிறைய பேர் கேக்குறாங்கல்ல பிரசாந்த் வீர் ஏன், எனக்கு என்னமோ தோன்றது நீங்க சொன்ன இதே பாயிண்ட் தான். அதாவது லெஃப்ட் ஹேண்டிங் உள்ள தூபே இருக்கும்போது பிரசாந்த் வீர் உள்ள கொண்டு வராங்க, லெஃப்ட் ஹேண்ட் இல்லன்றதான் கொண்டு வரீங்க. பவுலிங் அதனால கொடுக்கணும், கொடுக்கலங்கிறத அந்த டாபிக் எல்லாரும் பேசுறோம், அது இருக்கட்டும். ஓகேவா, அதனாலதான் கொண்டு வரீங்கன்னு தெரியுதுல. அகைன்ஸ்டாவே ஒருத்தன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கான், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவங்க டீம்ல டாப் 7ல. ஓகேவா, அதை வச்சுட்டான் டூபே வச்சுட்டு பிரசாந்த் வீர் உட்கார வச்சுட்டு உருவில் பட்டேல் கொண்டு வந்தா என்ன ஆயிட போகுதுன்னு தான் என்னோட கேள்வி. நேத்து கேட்ட அதே கேள்வி, அதுக்கு முன்னாடி கேட்ட அதே கேள்வி, அவங்க வந்து என்ன கடவுளேன்னு இருக்கு. இப்ப பிரசாந்த் வீரை உட்கார வச்சுட்டு உருவில் பட்டில் ஆட்டாங்கன்னா அவங்க ஆப்ஷன்ல சொதப்பிட்டாங்க அப்படின்றத அவங்க கிளியரா அவங்களுக்கு வெளில ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா, ஜாபை சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் பிரசாந்த் வீர் இந்த பிரைஸ் டேக்ஸ் உள்ள பசங்களை வந்து ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இப்போ பிரசாந்த் வீரை ஒன்லி ஃபார் பேட்டிங் தான் நான் எடுத்துட்டு போக போறேன், அவன் பவுலிங் வந்து போக முடியாது ஏன்னா இன்ஜுரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேனை தான் நான் ஆட போறேன், அந்த பாய் என்ன பண்ண போறான் பேட்டிங் நான் பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, why not உர்வில் பட்டேல் who is a proven guy who is coming with a very good form. அது ஏன் அவங்க பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து சொதப்பினாங்களா ஆப்ஷன்ல, இந்த மாதிரி 2 பேர் தான் நாங்கள் ஃபியூச்சரை பார்க்குறோம், நாங்கள் இவங்களை வச்சு நாங்கள் உள்ள போக போறோம் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ அது மாத்தினாங்கன்னா அவங்க வில் கம் அண்டர் த கொஸ்டின், ஏன் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, இப்போ இந்த பிளேயர் ஆடவே வைக்க மாட்டேன் சும்மா உட்காரதான் போதுன்னா ஏன் 14 கோடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவன் அடிச்ச 43னால இவங்கலாம் சொல்லிடுவாங்க, பார்த்தீங்களா பொட்டன்ஷியல் இருக்குது இந்த பையனுக்கு, இதுக்காக தான் நாங்கள் 14 crores எடுத்தோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், வேற எந்த ஒரு ரீசனுமே நான் பார்க்கவே இல்லை. இவங்களை பிரசாந்த் உள்ள கொண்டு வந்ததுனால ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாயிண்ட் மேக் பண்ண மாதிரி பிரசாந்த் உட்கார அகில் ஹுசைன் வந்தால் கூட அதே 43 or 30 அகில் ஹுசைன் அடிச்சிருப்பான் நல்லாவே, பவுலிங்கும் உங்களுக்கு போட்டு 2-3 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருப்பான். அவங்க ஆக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு they were made a mistake அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப இல்ல 2025 தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அது என்ன சொல்றது, ஒத்துக்கிறதுக்கு ஒரு 4-5 மேட்ச் எடுத்துச்சே தவிர மத்தபடி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபிளமிங் கிட்டே கேட்டாங்க ஆக்ஷன்ல நீங்க மிஸ்டேக் பண்ணது இருக்கான்னு கேட்டதுக்கு தான் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல பாருங்க சீசன்ல பாருங்க இந்த மாதிரி சம்திங் சொல்லியிருப்பாரு. அது நமக்கே காண்டா தான் இருக்கும். ஆனா சொல்ல வரேன், இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டாங்க. பட் என்ன சொல்றேன்னு தெரியல, சொன்ன மறுபடியும் சேம் பாயிண்ட் தான் பேசும். அப்படி கிடையாது, சொல்லுங்க ராஜி. இதுக்கு மேல வந்து ஆப்ஷனை பத்தி பேசி எனக்கு பிரயோஜனப்படாது. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பவுலிங் யூனிட் இருக்கு, கூகுளி நல்லா போட்டுக்கிட்டு இருக்க பையன், லைக் கம்ஃபர்டபுளா போடுற பையன், எங்க சொன்னாலும் போடுவேன் நான் அந்த கூகுளி தூக்கி. அந்த மாதிரி ஒரு பையன் கிட்ட வந்து இல்ல நீ லெக் ஸ்பின் தான் போடணும், லெக் ஸ்பின் போட்டாதான் நீ ஒரு லெக் ஸ்பின்னர் ஆவ, இல்லைன்னு நீ ஆக மாட்டேன்னு சொன்னா அவன் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவான். அடாப்ட் பண்ணுறது டைம் எடுக்கும். அடாப்ட் பண்ணி அவன் ஸ்ட்ரகிள்லேருந்து மீண்டு வந்து போடுறதுக்குள்ள 6 மாதம் 7 மாதம் ஆகிடும். IPL 2 மாதத்துல முடிஞ்சுட்டு போயிடும் டோர்னமெண்ட். இனி இங்கே வந்து அவனுக்கு வராத ஒரு விஷயத்த பண்ணுனா விச் இஸ் சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வைட் யாக்கர்ஸ் டார்கெட் பண்ணணும், ஈஸியாக அடிக்க முடியாது அதை அந்த பாலை. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், which is கலீல் அகைன்ஸ்ட் தேவ்தத் படிக்கல். இட்ஸ் அ கிரேட் மேட்ச் அப். ஓகே, 2 டைம் பவுலிங் போட்டு 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வித் யாரு ஃபில் சால்ட்டுக்கு அகைன்ஸ்டா பவுலிங் போடுறீங்க, பிச்சு ஸ்விங் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இல்ல. ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா தேவ்தத் படிக்கல் இயர்லி விக்கெட்லயே ஒன்று போயிருப்பான். அதே மாதிரி ஃபில் சால்ட்டோட இது அன்ஷுல் கம்போஜ் பவுலிங் போடும்போது பாடிக்கு என்னதான் வைப்பான், ஆனா வந்து செகண்ட் ஸ்லிப்போ தேர்ட் ஸ்லிப்லயோ வந்து சர்ஃப்ராஸ் காண்பிப்பான். கீப்பருக்கும் செகண்ட் ஸ்லிப்க்கு நடுவில் ஒரு பால் போகும். ஸோ அதுதான் ஒரு பிச்சில் பவுலிங் பால் ஸ்விங் ஆகுதுன்னு தெரியுது. ஓகேவா, அண்ட் யுவர் பவுலர்ஸ் அன்ஷுலும் சரி அண்ட் தென் கலீலும் சரி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் 2மே போடுவாங்க. அப்படிங்கும் போது பேசிக் மேட்ச் அப் ரஜினி, ஒரு அவுட் ஸ்விங் போடுறாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வைக்கணும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா ஃபில் சால்ட் இயர்லி விக்கெட் எடுத்துருக்கலாம், தேவ்தத் படிக்கல் இயர்லி விக்கெட் எடுத்துக்கலாம். எப்பனா தேவ்தத் படிக்கல் வந்து நீங்க பார்க்கணும் 15 பாலுக்கு 14 ரன், சாரி 14 பால் 15, 15 பால் 14 அங்க இருப்பான். அங்க இருந்து ஆக்சிலரேட் பண்ணி 28ல 50 அடிப்பான். அண்ட் அகைன்ஸ்ட் யாரு ஃபில் சால்ட் அதே மாதிரிதான் சேம் சான்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபீல்டிங் பிளண்டர்ஸ் ரஜினி, ஃபீல்டிங் வந்து பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, ஃபீல்டிங்லயுமே பிளண்டர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் ஒண்ணுக்கு இல்ல, நான் கேட்கறேன், நான் ஏதாவது ஒரு டொமஸ்டிக் சீசன் ஆர்டர் இருக்கேன்னா என்ன, நமக்கு தெரியுது இல்ல ஒரு ஸ்விங் ஆகுது இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும், we should not let them. பிகாஸ் நான் ப்ரிவியூல சொன்னதான் திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது RR மேட்சுக்கு அகைன்ஸ்டா நம்ம மோசமா விளையாண்டோம்.
PBKS அகைன்ஸ்டா நம்ம பரவாயில்ல, அந்த பரவாயில்லங்கிறதோட நம்ம போனாலே RCB உரிச்சு விட்டுருவானுங்க. அண்ட் பிகாஸ் த ஸ்டேடியம் இஸ் லைக் தட், ஐ மீன் பிட்ச் இஸ் லைக் தட், ஓகேவா? அந்த இடத்துல நீங்க பிளண்டர் பண்றது, அதுதான் ஆக்சுவலி இட் இஸ் மேக்கிங் ஃபீல் லைக் பண்ண தப்பே பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன ரொம்ப நான் வந்து மிஸ் பண்றேன்னா, MS தோனி பிரசன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அது ஏன் அவர் வந்து வரமாட்டேங்கிறாரு, இன்ஜுரி தான் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா கிடையாது. பட் ஹிஸ் பிரசன்ஸ் வில் மேக் இட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். ஆஷன் நான் சொல்ற மாதிரி எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அங்க பாருங்க, RCB சைட்ல தினேஷ் கார்த்திக் கான்ஸ்டன்டா பவுண்டரி லைன்ல போயிட்டு அவன் பட்டிடார் கிட்ட பேசிக்கினே இருப்பாரு. இது பண்ணு, ஒரு அதை டவுட், பண்ணு, இதை தப்பா பண்ண எடுத்துக்காதீங்க. போறான், ஒரு இது டவுட் பண்ண உங்ககிட்ட போறான். கேட்கணும். RCBக்கு மென்டர் வந்து DK, CSK மென்டர் யாரும் இருக்காங்களா இல்ல இல்ல எனக்கு அது தெரியல உண்மையில. யாருமே அதான் கிடையாது. கேக்குறேன், சீரியஸ் டவுட். சிஎஸ்கேக்கு இல்லையா? முதல்ல ஓகே, ப்ளீஸ் கோச்சே கிடையாது, கண்டினியூ. தெரியுமா? அது தெரியும், இல்ல மென்டர் இருக்காங்களான்னு கேட்டேன். உண்மைக்குமே சொல்றான், சிஎஸ்கே கோச்சே கிடையாது. இது வரைக்கும் அவசியப்படல. தோனி இது வரைக்கும் அவசியப்படல. தோனி மேக்ஸ் தட் தோஸ் கால்ஸ். தோனி தான் வந்து என்ன சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன், உள்ளவா நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். எப்போ எனக்கு வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோட இன்புட் எனக்கு எப்போ கண் பட தெரிய ஆரம்பிச்சதுன்னா, பிராவோ வென் ஹி வாஸ் பவுலிங் கோச், அப்போ வந்து துஷார் தேஷ்பாண்டே, மதிஷா பத்திரானாவே அவன் ட்ரெயின் பண்ணான் பயங்கரமா. அவன் ட்ரெயின் பண்ணி அந்த லைன் அண்ட் லென்த், அந்த டைம் நம்ம டெத் போலிங்கே வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? பிராவோ வந்து கோச்சிங்ல இருக்கும் போது அப்போ டெத் போலிங் நல்லா இருந்துச்சு. துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா போட்டுட்டு இருப்பான் அந்த சீசன்ல. ஸோ மைக்கேல் கிளார்க் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வென் பப் ஸ்பீக்ஸ் வி லிசன். ஏன்னா அவன் வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஆஃப் டிரான்சிஷன் பீரியட், ஆஸ்திரேலியாலேயே அவன் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தான், ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டாமினன்ட் ஆஸ்திரேலியன் ஃபோர்ஸ்ல இருந்து ஃபம்பிள் ஆகி அது இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறமா அவர் ரைஸ் பண்ணி இருந்த ஒரு ரிசோர்ஸஸ் வச்சு மட்டுமே he learned on the job. அவன் வந்து அவனுக்கு யாரும் சொல்லிலான்னு தெரில, வந்து வெளில இருந்துல அவனுக்கு மேனேஜ்மெண்ட் பெருசா இல்லை, எதுவுமே இல்லை. he learned on the job. அவன் சொன்னா ஒரு இன்டர்வியூல இதில் பேசியிருப்பான் அவன், இந்த மாதிரி வந்து ருத்துராஜ்க்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க ருத்துராஜ் டசன்ட் டூ கேப்டன்சி வெல்லு, அவர் ஒழுங்கா பண்ண மாட்டேன்றாரு, ஒண்ணுமே தெரில அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேப்டன்சியில் வரும்போது நானும் அப்படிதான் இருந்தேன். ஏன்னா ஐ லேர்ன்ட் ஆன் த ஜாப். அதே மாதிரி ருத்துராஜ் இப்போ லேர்ன் பண்ணிட்டு வராரு. யூ கேன் see that எவ்ரி மேட்ச்ல வந்து அவன் பண்ற டெசிஷன்ஸ் ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் தான் காட்டிட்டு வரான். அவன் ஒன்னொன்னு அவன் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால தான் அவன் சொல்றாரு, அவனுக்கு டைம் கொடுங்க, he will progress and he will come good as a very good captain, give him time அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஃபுல்லா. அதுதான் இப்போ சொல்றேன் ஃபுல்லா. நான் இப்ப சொல்லலாம், ருத்துராஜுக்கு கேப்டன்சிக்கு டைம் கொடுக்கறதுலாம் சான்ஸ் இருக்கு. வேற யாருக்கு நீங்க கேப்டன்சி கொடுப்பீங்க? வேற யாருக்கு கொடுத்தாலும் இந்த ஸ்குவாட் வச்சு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு மெகா ஆக்ஷன் நடக்கும்போது போன வருஷமே பாதி மேட்ச்லயே தெரிஞ்சு போச்சு, நெக்ஸ்ட் 3 years going to be hell of a season for CSK. சோ எல்லாமே டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் தான், ஓகேவா? சோ டெஸ்ட் அண்ட் ட்ரெயினிங் போது why not the captain also அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கும் படுது. பிகாஸ் அப்படி இல்லையா, கோ டேக் சம் ஒன் ஃப்ரம் த ஆக்ஷன், ஒரு பட்டாசான பிளேயரா கொண்டு ஆக்ஷன்ல பிரஷர் அப்சர்வ் பண்ற மாதிரி. பிகாஸ் தட் அப்சல்யூட்லி ட்ரூ. நீங்க சொன்னது சேஸ்ல வரும்போது நம்மால் அப்படியே படுத்துறாரு, ஓகே? ஒரு 180+ சேஸ்னா நம்மால் அப்படியே படுத்துறாரு, இல்லனே கிடையாது. ஆனா அங்கதான் சொல்றேன், டெஸ்ட் அண்ட் ட்ரை, ஓகேவா? நமக்கு ரைட் ஆஃப்னு தெரிஞ்சு போச்சு. 3 வருஷத்துக்கு நம்ம ரைட் ஆஃப் தான். அது போன வருஷம் பாதிலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும் போது இந்த வருஷமே கூட சொன்னோம், fourth winning மீன் கெட்டிங் இன்டு தி fourth spot. நீங்க தான் சொன்னீங்க அதையும், கெட்டிங் இன்டு தி fourth spot is equal to winning a trophy. அதுதான் உண்மை. அப்படிங்கும் போது நம்ம லெட்ஸ் டெஸ்ட் அண்ட் ட்ரைன் எவ்ரி ஒன். இப்ப சஞ்சுக்கு கூட கேப்டன்சி கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனா மாத்தாதீங்க, என்டையரா ஒரே சீசன், ஃபுல் சீசன் கொடுங்க. இந்த ஸ்குவாட் வச்சு எப்படி கொண்டு வராங்கன்னு பாப்போம். பிகாஸ் இந்த ஸ்குவாட் வச்சு கொண்டு வர முடியாது. ஏன்னா அதான் சொல்லிட்டு இருக்கோம், ஆக்ஷன் டேபிள் பிளண்டர். டீம் ஆல்ரெடி போயிடுச்சு. ஆனா இந்த டீம் ஃபைட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவாவது இருக்கும். ஏன்னா இவ்வளவு அடி வாங்கியும், ஓகேவா, நம்ம எதுக்கு இந்த டீம் சப்போர்ட் பண்றோம்? சிம்பிளா யோசிங்களேன், ஜஸ்ட் அந்த டீம் ஏதோ பண்ணி நம்ம அப்படியே இழுத்துச்சு, ஓகேவா? அவ்வளவுதான், அப்படியே உட்காந்துட்டோம். அதுதான் ஃபேக்ட். சிலர் வந்து சொல்றாங்க, என்ன 2 வருஷம் டவுன்ஃபாலுக்கு எப்படியா? அப்படின்னா 2 வருஷம் நான் வந்து 2 வருஷம் வந்து டவுன்ஃபாலுக்கு நான் பேசல. நான் சொல்லிட்டு இருக்கேன்னா 2011ல ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, 12ல கப் இல்ல, 13ல கப் இல்ல, 14ல கப் இல்ல, 15ல கப் இல்ல. நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம், அது வேற கதை. IPL நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து 16, 17 பேனு, 18ல கப் அடிச்சோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் எத்தனை வருஷம்? 11க்கு அடுத்து க்ளோஸ் டு 7 years. அடுத்து 19ல வந்து 19ல ஃபைனல்ஸ்ல தோத்துருப்போம். 20ல பரிதாபமா அடி வாங்குவோம், 22ல அடி வாங்குவோம், 24ல அடி வாங்குவோம். சோ இத்தனை வருஷம் நடுவில் எத்தனை வருஷம், அந்த 5 வருஷம் கப் வாங்கினது பேசலாம். ஆனா இத்தனை வருஷம் நம்ம வந்து இருந்திருக்கோம், ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை மேட்ச் நம்ம தோத்துருக்கோம். தோத்த சீசன்லாம் நம்ம பேக் பண்ணிருக்கோம் நம்ம டீம். ஈவன் 2024லயும் நம்ம பேக் பண்ணுவோம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த டீம் வந்து டவுன்ஃபால் இருந்துச்சுன்னு கிடையாது. மீன் நம்ம அதுனா இந்த டைம்ல டவுன்ஃபால்னு சொல்லல, தோத்தாலே பேக் பண்ணனா they gave the fight, ஓகேவா? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷமும் இந்த வருஷமும் they are not giving the fight. அதுதான் ப்ராப்ளம். அதாவது ஒருத்தர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாரு, ஏன்டா 2 வருஷம் டவுன்ஃபாலுக்கே பேசுறீங்க, பழசன் பேச 2023 தோக்கிறது வேற, டவுன்ஃபால் மீன்ஸ் சீரியஸ் ஆஃப் பேட் டிசிஷன்ஸ், ஓகேவா? அதாவது பேட், நீங்க வந்து பிச்சுக்குள்ள இறங்கிட்டு கிரவுண்டுக்குள்ள இறங்கிட்டு நீங்க தோக்குறதுங்கிறது இட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி.
பட் கிரவுண்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி தோக்குறீங்கிறது தான் டவுன்ஃபால் கணக்குல வருது. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2025 ஆக்ஷன்லயே நம்ம டவுன்ஃபால்ல இருக்கோம், அங்கேயே நம்ம தோத்துட்டோம். ஸோ அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற சில நல்ல விஷயங்கள் என்ன, தூபே ஓகேவா, அடுத்து ருத்ராஜ், ஐ மீன் கலீல் அகமது, கம்போஜ், இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் தான் இருக்கு. அந்த விஷயங்களை லெட்ஸ் ட்ரை டெஸ்ட். அந்த லாஜிக்கு போயிடுச்சுன்னு சொல்றேன். என் மைண்ட் நிறைய பேரோட மைண்ட் போயிடுச்சு. ஓகே ட்ரை, அதுல ஒரு நல்ல ஃபைட் கொடுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப ஒண்ணும் இல்ல, கார்த்திக் சர்மா இந்த மாதிரி ஆளுங்க வந்து பெரிய அமௌண்ட் வந்து அங்க போட்டு நீங்க அந்த பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கும் போது அந்த பிளேயர்ஸ் வந்து அடுத்து ஃபியூச்சர் நோக்கி நீங்க பாக்குறீங்கன்னும் போது லெட்ஸ் டெஸ்ட் அண்ட் ட்ரைங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப ருத்ராஜ் கேப்டன்சி எல்லாமே சொல்லும் போது இது பிளேயர்ஸோட மிஸ்டேக் கிடையாது, ஓகேவா, ஆக்ஷன் டேபிள்ல மேனேஜ்மெண்டோட மிஸ்டேக். அப்படிங்கும் போது இந்த பிளேயர்ஸ் மேல நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லாம ப்ரெஷர் போடாம, நமக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது, இது அதுதான் உண்மை. நான் சொல்றது மேபி பேக் ஆங்க வாங்குற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. லெட்ஸ் சப்போர்ட் them. Mentally we are losing this match. Now top order is losing the wickets because of their mentality. அவங்க டேரி ஃபிளெமிங் ஒரு போஸ்ட் மேட்ச்ல ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிருக்காரு, லைக் மாதிரி இனிமே ஆங்கரிங் ரோல்ன்றது T20ல கிடையாது, எல்லாருமே அடிக்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அப்ப எதுக்கு எனக்கு அந்த ரோல் கிளாரிட்டி ப்ராப்பரா இல்லைன்னு தோணுது எனக்கு சிஎஸ்கேல. நான் இப்ப சொல்ல அந்த பாயிண்ட் தான், அதாவது ருத்ராஜோட ரோல் ஆங்கரிங் தான், ஓகேவா, ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் தான். அந்த ரோல் அவர் பண்ணவே இல்லை, அதுதான் அந்த ரோல் கிளாரிட்டியே இல்லைங்கிற. நான் ஆங்கரிங் பண்றது தேவையில்லாத வேலைனா அப்போ எனக்கு விக்கெட் இருந்துருந்துச்சுன்னா மேட்ச் நம்ம கையில, புரியுது இல்ல. அதாவது சர்ஃப்ராஸ் கான் கூட ருத்ராஜ் இருந்திருந்தா, பவர் பிளேயர் கிராஸ் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் சிவம் டுபே வந்து சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ குருணால் பாண்டியா ரஜினி, நான் சொன்னல, ஐ மீன் நீங்களும் தான் சொன்னீங்க அவன் ஃபாஸ்ட் பவுலரா மாறிடுவான். நீங்க 126ல போட்டான் ஃபாஸ்டஸ்ட் பால் வந்து, ஒரு ஸ்பின்னர் 126, சிவம் டுபே 126ல தான் போட்டாரு. 8 பவுன்சர் வேற. அதுல இந்த நூர் அகமது வந்து இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரஜினி, சாரி, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அது நிறைய பேர் எல்லாருமே அசோசியேட் நேஷன்ஸே அவனோட புடிச்சிட்டாங்க. நான் ஐ மீன் அதெல்லாம் நூர் அகமது கான் பி லீடிங் பவுலர், நீங்க சொன்ன அதுவும் பாயிண்ட் உண்மைதான். டர்னும் இருக்க மாட்டேங்குது பெருசா அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு வி ஹேவ் டு சிட் அவுட் நூர் அகமது. இதுக்கு மேல அவர் கொடுக்க கூடாது. நேத்திக்கு ஆக்சுவலி அகில் ஹுசைன் தான் போட வேண்டியதா இருந்துச்சாமா. ஒரு வாட்டி நூர் அகமது ட்ரை பண்ணாதான் என்னன்னு சொல்லி போயிருக்காங்க அவங்க. இல்ல நான் சொன்ன அது சர்ப்ரைஸே கிடையாது, நூர் அகமது தான் போவாங்க பிகாஸ் ஆஃப் த ரெputation he had in the சின்னசுவாமி ஸ்டேடியம் and also last year highest wicket taker for CSK. that is the main reason. இந்த 2 reasons தான். and also ரஜினி இன்னொன்னு சொல்றேன், there is a good over for நூர் அகமது even though he is not good yesterday's as a total performance. 10th over it is a turning. 16 ஓவர் தான் தூபே வந்து விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா 10th ஓவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போகும். 11th ஓவர்ல அங்க வந்து அதான் சொல்றேனே, இங்க வந்து இது ஒரு அங்க பாராட்ட கிடைக்காம போயிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல. ஏன்னா விக்கெட் எடுத்து தூபே, பட் அதுக்கு முன்னாடி ஏன் விக்கெட் எடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு எக்கனாமிக்கலா நூர் அகமது 10வது ஓவர் போட்டிருப்பாரு. ஸோ அதனால தூபைக்கு விக்கெட் கிடைக்கும், தூபைக்கு பாராட்ட போகும். இந்த மாதிரி போட்ட காரணத்துக்கு போறாது. இது ஆஃபீஸ்லயுமே நடக்கும். இது எல்லாத்துக்கும் ஒன்று செட் பண்ணி பண்ணுவாங்க. பண்றவன் போவோம், நான் பண்றவன் தப்புன்னு சொல்ல, இவனுமே பாராட்டணும்னு சொல்ல வரேன் நான். அவ்வளவுதான். இல்ல கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா அதுதான், இதுக்கப்புறம் 150 ட்ரஸ்ட் பண்ண முடியாது. கோ வித். அதுவும் எல்லாமே நேத்திக்கு இன்னொரு ஒரு பிளண்டர் பண்ணானுங்க. நேத்தி 3 ஃபாரின் தானே ஆடினானுங்க. மேட் ஹென்ரி, ஜேமி ஓவர்டன், நூர் அகமது சின்னசுவாமிக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆளு. உனக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சிருச்சு, தோத்துட்ட போன மேட்ச். ஆனா வந்து நல்லா ஃபைட் கொடுத்து தோத்துருக்க. ஒரு வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சிருச்சு உனக்கு, அதனால நான் வந்து சேம் 11 போறேன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லட்டுமா, நீங்க அகில் ஹுசைன் இருக்கிறதா அப்படி இமேஜின் பண்ணுங்களேன். கம்போஜர் ஓவர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும், ஓவர் ஓவர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஸ்டார்டிங்ல 3 ஓவர் எப்படி நேற்று மேட் ஹென்ரி 3 ஓவர் தான் போட்டாரு, சேம் 3 ஓவர் அகில் ஹுசைன் வச்சுக்கோங்க. நம்ம கடைசியெல்லாம் கொடுக்க தேவையில்ல, ஸ்டார்டிங்லேயே அகில் ஹுசைன் அண்ட் தென் கலீல் அகமது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகைன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேருமே போட்டிருந்தா இட் could be a good matchup. அட்லீஸ்ட் அவங்க அடிக்கிறாங்க அடிக்கல, நம்ம சும்மா போறது ஒரு மேட்சப் போட போனோம்னா கூட எப்படி சொல்றது, நம்ம நேற்று சொன்னல டிடிபி வந்து தேவதத் படிகள் வந்து கலீல் அடிச்சிருந்தா கூட ஓகேவா, we can say ஏன் போட்டாங்கன்னா கலீல் அகைன்ஸ்ட் டிடிபி there is a matchup. 2 மேட்ச் ஆடி இருக்காரு, 2மே அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால போனாங்கன்னு சொல்லி ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் மேக் பண்ணுது ஓகேவா, as a ஸ்டாட்டிஸ்டிக்ஸா. ஆனா நமக்கு இந்த லாஜிக்ல பார்க்கும்போது ஏன் ஹென்ரி போனாங்கிறது அதை நமக்கு வந்து ஸ்டில் இட்ஸ் ஏன் போனாங்கன்னு ஒரு இமேஜினேஷனா இருக்கு. டிம் டேவிட் வந்து நூர் அகமது ஹேட்ரிக் 6 அடிப்பான்ல, ஹேட்ரிக் 6 அடிச்சது எல்லாமே அவுட் சைட் த லெக், அவன் காலை போட்டு ஒரு மாறி அடிப்பான். அண்டர் த பால் போய் அடிக்கிறான் ரஜினி. அந்த அளவுக்கு வந்து டெம்ப்ளேட் பண்ற மாதிரி 3 பால் 3மே அண்டர் த பேட், சாரி அண்டர் த பால் அவுட் சைட் லெக்ல காலை போட்டு அடிக்கிறான். அதாவது இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தான், அந்த ஷார்ட் இதெல்லாம் சொல்றதுலாம் ஓகே தான். பட் நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, பவுலிங் கோச் கிட்ட ஒரு மண்ணு டாக்டிக்ஸ் கூட கிடையாது ஃபார் மேட்சப்ஸ். டிம் டேவிட் எங்க ஸ்ட்ரகிள் பண்றான், ஓவர் 10 போட்டு காட்டினான், மேட்ச்லயே போட்டு காட்டியிருக்கான். எக்ஸாக்ட்லி 15th ஓவர்ல போட்டு காட்டுறான். அந்த இது நம்ம பிராக்டிஸ் பண்ணல, அது பண்றாத, இது ஒர்க் ஆகுது, நீ இப்படியே போயிடு, நீ இந்த இது ஸ்டைல்லே போ, டெக்லே அடி. டிம் டேவிடுக்கு ரஜத் பட்டிடாருக்கும் அதே மாதிரி பண்ணு. அவன் அதுல தானே கேட்ச் கொடுக்குறான். ரஜத் பட்டிடாரா உங்களுக்கு பாடி லைன்ல போடும்போது நீ அங்கேயே அடிக்க வேண்டியதான். நீ அவங்களுக்கு போயிட்டு நீ இருக்கிற மேல போய் இல்ல ஓபி குத்துட்டு இருக்க, ஓவர் பிச் டெலிவரிஸ் கொடுத்துட்டு அதுவும் வைட் ஆக்கர்ஸ் போடும்போது என்ன தெரியுமா பண்ணுவானுங்க பவுலர்ஸ் எல்லாருமே மைண்ட் செட்ல, வைடு வெளில போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கட்டர்ஸ் போடுவாங்க, ரிஸ்ட சுத்துவாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல.
சுத்தும் போது என்ன ஆகும், உனக்கு பேஸ் குறையும், பேஸ் குறைஞ்சு நீ ஓபி போடுற மாதிரி மேலே போய். இதெல்லாம் வந்து நான் கிரிக்கெட் ஆடணுன்றது, ஐ மீன் நான் பெரிய லெவல்லாம் ஆடவே இல்லை, நான் ஒரு பேசிக்கான ஒரு கிளப் கிரிக்கெட் ஆடுற லெவல் தான். அதுவும் இல்லாமல் இது நார்மலாக ஒரு ஃபேன்ஸு, அதுவும் பேசிக் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பேசிக்கோட ஹியூமன் சைக்காலஜி லைட்டாக தெரிஞ்சவன் இருந்தாலே அவனே அழகாக பாயிண்ட் பண்ணி சொல்லுவான். நீங்கள் வந்து 2009 கோச் இருக்கீங்க இந்த இதில், ஊர்பட்ட என்விரான்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய கப்பை அச்சு கொடுக்குறதா நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக், ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆட விடுறது அப்படின்றது பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். அப்புறம் வந்து வி ஹேட் அ பிளான் பட் பவுலர்ஸ் டிட் எக்ஸிக்யூட் யுவர் பிளான்னா, நீ ஃபர்ஸ்ட் பிளான் போடுறதே தப்பு. உனக்கு தெரிஞ்சதான் நீ போட்டுருக்க பிளான்னு சொல்லி, உன் டீம் ஸ்ட்ரென்த்தே என்னன்னு தெரியல. T20 எக்ஸாக்ட்லி ஐபிஎல் ஐ வுட் சே இட் இஸ் சேஞ்சிங் ஸ்லோலி இன்டு ஃபுட்பால். அதாவது அங்க மேனேஜர்ஸ் பெருசா இருப்பாங்க, கேப்டனோட ரோல் கொஞ்சம் கம்மி கம்பேரிவ் டு மேனேஜர். அதே மாதிரி தான் நேத்துக்கு சொல்லியிருப்பாரு ஃபேஃப், ஹூ வாஸ் அ கேப்டன் ஃபார் ஆர்சிபி இன் 2024. அவரே சொன்னாரு லீடர் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் ஆண்டி ஃபிளவர். ஓகேவா, இட்ஸ் நாட் த கேப்டன். நம்ம தோனி சொல்லலாம், தோனி கதை வேற. ஓகேவா, அந்த மனுஷனை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்காங்க நாள் ஃபுல்லா. நாம பேசுவோம், இப்ப இருக்க நடக்கிறத பேசுவோம். ஆண்டி ஃபிளவர் இஸ் த லீடர் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ரஜத் பட்டிதர் கேப்டன் அங்க. ஆனா ரஜத் பட்டிதர் இன்ன வரைக்குமே கேப்டனுக்கான வின் பண்ணி கொடுத்தாரு, கிரெடிட்ஸ் போனவர் ஆண்டி ஃபிளவருக்கு தான் போயிட்டு இருக்கு அதிகம். அது ப்ராப்பரா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு அதுதான் சொல்லுவாங்க. நான் ரஜத் பட்டிதர் கமிட்னு சொல்லல, ஆனா ஆண்டி ஃபிளவர் இஸ் த லீடர். சேம் திங் இங்க. யாரு இருக்கா? யாரும் இல்ல. அண்ட் தென் தினேஷ் கார்த்திக் இஸ் த மென்டர், ஹூ இஸ் த, அதாவது கமாண்டர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆன் ஃபீல்ட்ல தான் கமாண்டர் வந்து ரஜத் பட்டிதர், பட் ஆஸ் அ டீமுக்கு கமாண்டர் பார்த்தா தினேஷ் கார்த்திக். இங்க அந்த மாதிரி கமாண்டரும் கிடையாது, லீடரும் கிடையாது. ஓகேவா, see இந்த திஸ் டீம் இஸ் சர்ச்சிங் ஃபார் கான்ஃபிடன்ஸ், வேற எதுவுமே கிடையாது கமல். வி ஆர் நாட் அ பேட் டீம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், வி ஆர் நாட் அ பேட் டீம். நம்ம டீம் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஜோக்கிங்லி சாரி, இல்ல we are worst team ன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன், worst team எப்ப சொல்லுவாங்கன்னா when the team is lacking mental இந்த இல்ல இந்த டீம் எப்படின்னா நீங்க சொல்றதா, இட் கேன் பி a good team or else it can be a worst team. It can't be a mediocre team. இந்த டீம் வர வாய்ப்பே கிடையாது. இது வந்து worst team ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப சொன்னது அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கான்ஃபிடன்ஸ், இது எல்லாமே வந்து லாக் ஆகுறதுனால தான் why we are calling your team a worst team, because they are not living up to the potential. That's why we are calling it as a worst team. Exactly. ஏன்னா நீங்க இப்ப சொன்னதுமே that doesn't mean that it's a bad team. So அதான் நான் சொல்றேன், this team just lacking the confidence. அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது தான் they need some ignition பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ignition எங்க உங்களுக்கு கிடைக்கும்னா, if you are not finding in your performances or if you are not finding in your key moments of the match, if you are not able to capitalize, சாரி ரொம்ப இங்கிலீஷ்ல பேசுறேன், உங்களோட கேபிட்டலைஸா நீங்க பண்ணல, ஒரு கீ மொமெண்ட்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து யூ வில் ஸ்டார்ட் லேக்கிங் த கான்ஃபிடன்ஸ். ஆல்ரெடி உங்க மேலேயே உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா, அதுவும் இல்லாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு மென்டலா போட்டு நீங்க வச்சுக்கிட்டீங்க, டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. when you do the slightest of mistakes it will happen. கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது you might do the same mistake, but அப்போ உங்களுக்கு பாதிக்காது. when you do the slightest of mistake, when you have immense of pressure on you, அது will make you feel that you are a mediocre. அதுதான் இப்போ அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு டீமுக்குள்ள. அதுதான் they are trying to find some area. எங்கேயாவது எனக்கு கிடைக்காதா. சஞ்சு is keeping quiet because he feels he's worthless since he's not able to get the start he wants to give. ஓகேவா, அது ஒண்ணு. அந்த இக்னிஷன் கொடுக்கணும்ன்றீங்களா, அதுதான் நான் கேக்குறேன். இங்க கொடுக்கிறதுக்கு யார் இருக்கா? unless a person, அதுதான் சொல்றேன், தோனி has to come in. ஆமா, அதுதான் அங்க கொடுக்க, அதுதான் பிளேயர்ஸ்க்கு தேவை. they need validation. அந்த பிக் லெவல்லாம் போயிட்டோம்னா everyone is same. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, once Brevis comes in he will change the team mentality and dynamics once and for all எனக்கு தோணுது கமல். இல்ல எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலி, அது உண்மைதான், இல்லன்னு சொல்ல. ஈவன் நேத்திக்கு மேட்ச்ல எனக்கு இன்னொரு ஆசையா இருக்கு, நான் அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஃபியூச்சர்ல Brevis should be the captain for CSK னு தோணுது. I'm taking a very random call, but ஃபியூச்சர்ல வந்து Brevis வந்து ஒரு கேப்டன் for CSK இருந்தா நான் இருக்கிற மாத்திரத்துல என்ன தெரியுமா நீ சொன்ன தெரியுமா ஒண்ணு, நான் இன்னும் மறக்க மாட்டேன். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 4 செஞ்சுரி சஞ்சு சாம்சன், சிஎஸ்கே 300 கிராஸ் பண்ணோம். இப்ப பிரேவிஸ் கேப்டன்சி, நீ பாட்டுல ஒரு வீடியோ வந்து இப்படி தூக்கிட்டு போயிடுற. பாக்குறது ஓட்டை கேட்டு கட் பண்ணி வர வச்சிருக்கேன் இந்த கர்மத்தை. நான் மனசு கஷ்டமா தெரியும். சஞ்சு சாம்சனோட 4 செஞ்சுரிஸ்ல வேணா ஒன்னு குறைச்சுக்கோங்க, ஒரு 3. ஆக்சுவலி நான் வந்து ஆர்சிபிக்கு அது கப்பு பொனச்ச கப்பு கொடுத்ததுல எனக்கு ஒரு கப்பு கொடுங்க, இந்த பொறுமையா கேட்டுட்டு இருக்கல, எனக்கு ஒரு கப்பு நல்ல பிளேயர் தானங்க, அவர் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கிரிக்கெட் நாலேஜ். நான் இப்பயே சொல்றேன், பிரேவிஸ் உள்ள வந்தா டீம் டைமென்ஷன், ஐ மீன் அந்த ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கையிலேயே வெண்ண இருக்கு. உருவில் பட்டேல் உட்கார்ந்து இருக்கான், பவுலிங் நீங்க கொடுக்கல. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, அது சூப்பர் லெஃப்ட் ஹேண்டர் சிவம் டூபே, போதும் உள்ள கூட்டுவாங்க பிரேவிஸ. சரி உருவில் பட்டேல செதற விடுங்கன்ற, என்ன ஆயிட போகுது, அவ்வளவுதான்.
நீங்க என்ன இட் இஸ் கொண்டு வெரி வாங்க குட். சொல்றீங்க, அப்புறம் எங்க 14.2 கோடிக்கு நாங்க பதில் சொல்லணும்ல. டே நான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா உண்டியல்ல போடுன்னு சொன்னா கூட இந்த மாதிரி எடுக்கிறேன்னா ரஜினி, நான் ஒண்ணு சொல்றேன். ஃபிளெமிங் சிஎஸ்கேக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட நமக்கெல்லாம் சிஎஸ்கே அதை விட நிறைய பிடிக்கும். ஓகேவா? அந்த ஒரு அக்கறையில் நான் பேசிட்டு இருக்கேன். அவரு அந்த 14 கோடி ரூபாய் சாட்டிஸ்பாக்சன் பண்றது மட்டும் தான், சாரி ஜஸ்டிபிகேஷன் பண்றது மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அந்த டீம் நீங்க காண்டி வந்து நாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு வருவீங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு என்ன வேலை தூக்கிட்டு நான் எங்க போறது? நான் நியூசிலாண்ட்ல போய் விவசாயமா பாக்குறது? நான் ஆக்சுவலி இன்னொரு போல்டு கால் கூட நான் சொல்லவா? இது மைட் பி சொன்னா நிறைய பேர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீங்களும் சிரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆறு எனக்கு அது பட்டது, நிறைய பேர் பட்டிருக்கலாம். சீக்கா இருக்காருல்ல, அவரு கூட ம். மென்டரா உட்கார வைக்கலாம். அவரு சொன்னா மீன் இது அவர் ஒரு மாதிரி எதிர்ப்பு அனிருத்தா ஸ்ரீகாந்த் தெரிவிப்பார் தெரியுமா? இல்ல சொல்றேன். அதாவது அந்த மனுஷன ஒரு பாசிட்டிவிட்டி சொல்றேன் நானு. நான் நாட் இதுக்கு ஜஸ்ட் எதிர்ப்பு தெரிவிப்பார். இல்ல இல்ல நான் அதுக்கப்புறம் எதுக்காக வர சொல்றேன்னா மாட்டேன். கேகேஆர்ல இல்ல நான் எதுக்காக இந்த தாட் வந்துச்சுன்னு சொல்ல வரேன். எனக்கு எப்ப இது வந்துச்சுன்னா இப்ப கிடையாது. நான் சொல்றது கேகேஆர் எப்ப ஆண்ட்ரி ரசல பவர் கோச்னு கொடுத்தாங்க தெரியுமா? பவர் கோச் ஒரு கான்செப்ட் ஆண்ட்ரி ரசலுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஆமாமா. பாசிட்டிவிட்டி கோச்னே சொல்லி நமக்கு இவரை கொடுக்கலான்ற. ஆக்சுவலி நேற்று வாட்ச் எல்லாம் நான் கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்தேன் சீக்கா சார். ஏன்னா நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இல்லாம எனக்கு தெரிஞ்சு போச்சு தோத்துருவோம் தெரிஞ்சு போச்சு. சரி அது இவங்க என்ன ஆமா பேசுறாங்கன்னு எனக்குமே கேட்கலாம், தோணுச்சு. இவராச்சும் மனதை ஊக்குவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த மனுஷன் கடைசி ஓவர் வரைக்கும் புச்சிடலாண்டா ஜேமியோ, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜேமியோ ஓட்டன் அண்டர் டன் ஏதோ பேசி கலாச்சிட்டு இருப்பாரு. அவனே பிரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேய் ஜேமியோ ஓட்டன்லாம் இருக்காண்டா, வச்சு குத்துருவான்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அச்சான்டா, இது போனடா அது போன. இங்க ஒரு 2 பசங்களும் சிரிக்கிறாங்க போட்டு. சீக்கா அமைதியாரு சீக்கா, நீ வேற இல்ல ஆனா வெந்த புண்ணுல உண்மையிலேயே வேலை சொல்றேன், பாய்ச்சிக்கிட்டு அவர் இருக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி. நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. இஃப் ஒரு விக்கெட்டா நம்ம கிட்ட இருந்துருந்துச்சுன்னா, அதாவது 2 15வது விக்கெட்ஸ் ஓவர் வரைக்குமே கமல், மேட்ச் நான் நம்ம டு பி கிட்ட வெரி இருந்துச்சு. ஹானஸ்ட் அது இல்ல. நம்ம ஹைண்ட்சைட் அதுதான் பேசினே சொல்றேன். இருப்போம். அந்த என்ன ஒரு வேணா காரணத்தினால பேசலாம். தான் சொல்றேன். தோனியே வந்து சீக்காவ ஒரு 2018 தோனியா இருந்தா வின் பண்ணிக்கலாம் தெரியுமாலாம் பேசலாம். ஆனா வந்து இல்ல. ரஜினி, நான் வந்து சொல்ல போனா நம்ம பழசெல்லாம் பேசல. இந்த செகண்ட்ல இருந்து ஒரு விஷயம் நல்லதா பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒண்ணு இது மாத்துறதுனால டீம் நல்லா போயிடும் அப்படிலாம் சொல்ல. ஏன்னா அந்த பசங்களுக்கு ஆல்ரெடி 14 கோடின்னு சொல்லி போட்டு நம்ம நம்ம மீன்ஸ் ஃபேன்ஸ் ஓகேவா, எல்லாரும் சேர்ந்து டீமை கழுவி ஊத்தி அந்த பசங்க மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் நாமளே போட்டு விட்டோம். இது நம்ம ரோர் ஈவெண்ட் ஒன்று வச்சு விட்டு அங்க போயிட்டு கொஞ்சம் பில்டப் கொடுத்து அந்த பசங்க எக்ஸ்ட்ரா ப்ரெஷரையும் போட்டு விட்டோம். பிரச்சனை எல்லாமே இந்த ப்ரெஷர் எல்லாமே யார் தெரியுமா ஃபீல் பண்ணிருக்கணும்? மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணிருக்கணும். ஆனா ஃபீல் பண்றது யாரு? பிளேயர்ஸ். அங்கதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், பிளேயர்ஸ் இதை ஃபீல் பண்ணவே தேவையில்ல, மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணிருக்கணும். அப்படிங்கும் போது இப்பையில இருந்து அந்த ஒரு மனுஷன் அங்க போனாங்கன்னா எனக்கு அந்த உண்மையிலே பாவமா இருக்கு ரஜினி. இந்த பிளேயர்ஸை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பாவமா இருக்கு. அவங்க காசு வாங்குறாங்க, விளையாடுறாங்க, அதெல்லாம் அடுத்து அந்த டீம் அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். தோத்தாலுமே ஓகே, இது வந்து ஃபைட் பண்ணோம், இந்த மாதிரி ஆச்சுன்னு போயிட்டு இருந்த ஒரு டீம் ஓகேவா, எப்படி இருந்த டீம் அந்த மைண்ட் செட் கல்ச்சர்லாம் இப்ப அப்படி இருக்கிற போது அதுதான் எனக்கு இன்னும் பாவமா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த ஒரு மனுஷன் அங்க போனா ஒண்ணும் இல்ல, நான் பெருசா வந்து மாத்திருவாருலாம் சொல்ல, அட்லீஸ்ட் மன ஆறுதலா ஆயிக்குவாங்கன்ற அந்த ஒரு நல்ல நல்லெண்ண அடிப்படையில் சொல்லுவாங்கல்ல, அவர்லாம் உள்ள நல்லிணக்க அடிப்படையில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த மனுஷன் போனான்னா அதாவது இருக்குன்னு ஆசைப்படுறேன். மத்தபடி பெருசா அவர் உள்ள நான் போனா சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஃபிளேமிங் அமிச்சிடுவார் வெளில. நீ கிளம்புடா வெளில அப்படின்றவாரு. நடந்துச்சுன்னா என் கால் ஒண்ணு இல்ல, நான் வந்து எனக்கு மாலை போட்டுக்கோ, நானே யாரையாருல மாலை போட்டு அடுத்து அடுத்த கை கட்டிட்டு. அது இன்னொன்னு சொல்லட்டுமா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, நான் பிளேயர்ஸை பேக் பண்றேன் இல்ல சிஎஸ்கே டீமை பேக் பண்றேங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன், இப்ப சிஎஸ்கே ஃபேனை திட்டுறவங்களுமே ஏன் சிஎஸ்கே ஃபேனா இருந்து சிஎஸ்கே திட்டுறவங்களுமே ஏன் சொல்றாங்க? தே ஆர் நாட் கோயிங் ஃபார் எனி அதர் டீம். நான் இந்த டீம் பிடிச்சிருக்கேன்னு ஷிஃப்ட் ஆகல, சிஎஸ்கேல இருந்துட்டு இதை பண்றது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அஸ். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், பிளேயர்ஸை சொல்லவே முடியாது, அவன் இந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருக்கான். ஓகேவா? டொமஸ்டிக்ல ஒவ்வொருத்தண்டி சண்டை போட்டு மீன்ஸ் மேட்ச்ல இறங்கி கிரவுண்ட்ல இறங்கி பேட்டை வச்சு பாலை வச்சு சண்டை போட்டு அவன் ஆக்ஷன்ல பிட் வாங்கி உள்ள வந்திருக்கான். ஓகேவா? ஒண்ணு, அவனு சும்மா வந்து என்ன சேர்த்துக்கோங்க கெஞ்சிட்டு உள்ள வரல. நம்பர் 2, ருத்துராஜ் கேப்டன்சி சொல்றாங்களே, ருத்துராஜ் அவன் கேப்டன் அவன் கேட்டானா? இல்ல, நாமளா போய் கொடுத்தோம். ஓகேவா? விச் இஸ் இட் செல்ஃப் மிஸ்டேக் ஃப்ரம் அவர் எண்ட். அவர் எண்ட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் பவுலிங் சேஞ்சஸ் இருக்குல்ல, பவுலிங் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஃபீல்டிங் இருக்குன்றாங்கல்ல, ஃபீல்டிங்ல நிக்க வச்சுமே விட்டாங்க. அது இந்த பிளேயர் நிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. சிவம் டூபே வேர்ல்டுல ஓகேவா, நான் வந்து சிஎஸ்கேல பேசல, இன்டர்நேஷனல் லெவல்ல இஃப் யூ ஆர் பிக்கிங் ஒன் ஆச்சும் ஒரு 5 பேர், இஃப் யூ ஆர் பிக்கிங் டாப் 3 சூப்பர் குட் ஆல்ரவுண்டர்ஸ்னா அதுல சிவம் டூபே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆர் டாப் 10னா 100% சிவம் டூபே இருப்பான். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த டாப் 10 வேலிட் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர். அந்த ஆல்ரவுண்டர் கேட்ச விடுறாருங்கும் போது அந்த மைண்ட் செட் அந்த ஃபீல்டிங் வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ பிளண்டர். இது வந்து நம்ம மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ பிளண்டர். ஓகேவா? அடுத்து இன்னொரு பாயிண்ட், நம்ம வந்து ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ் வேணா நம்ம குறை சொல்லலாம் கேப்டனை, பிகாஸ் அவருக்கு தெரியலன்ட்டு. அண்ட் தட் இஸ் டூ கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி. அண்ட் அலாங் வித் தட் நாட் ஜஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மேட்ச் அப்ஸ் அனலிஸ்ட் உங்களுக்கு சொல்றதுலயும் இருக்கு. ஓகேவா? அண்ட் அலாங் வித் தட் இதுதான் நான் சொல்றேன் மறுபடியும் நம்ம பிளேம் பண்றோம்னா பிளேயர்ஸ் மேலேயே ஸ்குவாட் மேலேயே பிளேம் பண்றது எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. இந்த ப்ரெஷர் தே ஆர் ஹேவிங், அவன் பண்ணாத தப்புக்கு அவன் ப்ரெஷர் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த ப்ரெஷர் அனுபவிக்க வேண்டியது ஆள் வேற.
அண்ட் ஒருத்தன் தப்பை ஏத்துக்கிறான், ஒருத்தன் அவன் மேலேயும் தப்பே கிடையாது. பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் நின்றுக்கணும்னு சொல்றேன்னா அது தப்பு. அதே மாதிரி கேப்டன்சில அவன் பேர தப்புன்ற எல்லாரும் சொல்றல, நான் மறுபடியும் சொல்றேன், அவன் கேப்டன்சி அவன் கேட்கவும் கிடையாது. கேப்டன்சி அவனை விட்டு தூக்கணுன்றீங்களா, இட்ஸ் கரெக்ட் ஆப்ஷன் சொன்னாலுமே எனக்கு அது ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு மீன்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு அவன் ப்ரூவ் பண்ணல. இத்தனை மேட்ச் கொடுத்தோம், நீ ப்ரூவ் பண்ணல, எடுக்கிறது தப்பும் கிடையாது. அவன் ஒன்னும் ஒரு ஃபுல் லாங் சீசன் கேப்டன்சி ஒன்றும் பண்ணவே இல்லை. 24 ஃபுல்லா தான் அவன் பண்ணான். 24ல போட்டோ ஷூட்டிங் அவன் தான் போயிருப்பான். ஆமா போட்டோ ஷூட் அவன் தான் போனான். எஸ். ஆனா அதுலயுமே அவன் ஃபுல்லா எல்லாம் பண்ணவே இல்லையே. இல்ல அது தோனியோட பிரசன்ஸ் இருந்திருக்கும், சோ இன்புட்ஸ் வந்திருக்கும் அப்படின்ற கால் போயிருந்துச்சு. அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது எந்த உண்மைன்னு தெரியல, பட் அது சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்ற லாஜிக்ல அது உண்மைதான், அப்படி போயிட்டு இருந்துச்சு தான். ஆனா 2024லயுமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்குள்ள போற மாதிரி தான் இருப்போம். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் a good fight actually. அந்த வருஷம் நல்ல ஃபைட். ஆமா எக்ஸாக்ட்டா நல்ல ஃபைட் கொண்டு போயிருப்பான். அதான் 25ல இருந்து நம்ம பேசனா தட் இஸ் வேர் தி டவுன்ஃபால் ஸ்டார்டட். அதனால தான் சொல்றேன், the pressure is அதான் கேப்டன்சி வந்து நீ ருத்ராஜ் மேல வைக்கிறது எடுக்கிறது அது கூட வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் தெரியல, ஹானஸ்டா சொல்லணும். ஓகேவா, நீங்க எடுத்தா கூட இஃப் யூ ஆர் கிவிங் a valid reason, that is a valid reason also. அது ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் he is a potential hitter, I mean batter, and also he is a potential player too. That is also fine. அவன் கேப்டன்சி ப்ரெஷர்ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் டவுன், he can prove something also. அதுவும் ஒரு மேக்கிங் சென்ஸ் தான். ருத்ராஜ் கெய்க்வாடுமே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படிங்கும் போது இஃப் யூ ஆர் ஷோயிங் another நியூ கேப்டன், who is he? நீங்க சொல்லுங்க ரஜினி. சொல்லுங்க, அதுக்கு மேலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கமல், தேர் இஸ் லாட் லைக் பாசிட்டிவ்ஸும் பார்த்தா அதுதான், நெகட்டிவ்ஸும் பார்த்தா அது போயினே இருக்கும் லிஸ்ட் பாட்டு பெருசா. நம்ம அதெல்லாம் போகாம நெக்ஸ்ட். அண்ட் எனக்கு என்னன்னு தெரியல ரஜினி, இதை ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆர்சிபி கேப்டன் இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல சொல்ல வரேன், இது ஆர்சிபி மட்டும் இல்ல, நிறைய கேப்டன்சி கூட பாக்குறேன். எனக்கு டக்குனு மைண்டுக்கு வரல, ஏன்னா திடீர்னு ஆர்சிபின்னு சொல்றேன். படிக்கல் கிட்ட ஒரு இன்டர்வியூ இருக்கும், அது கேட்கும் போது இப்ப இல்ல, நீங்க நிறைய பாருங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆர்சிபி ரிலேட்டடா, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு கிளாப் ப்ரோவோக் பண்ற மாதிரியே ஒரு ஆன்சர்ஸ் வரும். ருத்ராஜுமே அதே தான் சொல்ல வரேன். அந்த ஏதாவது ஒரு மேட்ச்க்கு அகைன்ஸ்ட் யாருக்கிட்ட அகைன்ஸ்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆர்சிபி அகைன்ஸ்ட் அடிக்க ஆசைப்படுறேன். அந்த மாதிரி அந்த ஃபேன்ஸை ப்ரோவோக் பண்ற மாதிரி ஆன்சர்ஸாவே வரும் நிறைய. இது வந்து இப்ப ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறாங்களா இந்த மார்க்கெட்டிங்காக அப்படின்னு தெரியல. மார்க்கெட்டிங் அதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், அதெல்லாம் முன்னாடி அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. You have to speak, you have to speak this அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி முன்னெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காது. ஆக்சுவலா ஐபிஎல் வந்து நம்ம 2 பேர்லாம் மேட்சா பாக்குறோம், மத்தவங்களா அதை வந்து சினிமாவை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சினிமாவை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ஏதோ ஒன்று வேணும்ல, நாடகத்துக்கு நடத்துறதுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல, ஹீரோ வில்லன்ற ஒரு இது வேணும்ல. இது அதெல்லாம் சொல்றது கரெக்ட். இல்ல அது எப்படி மாறுதுன்னா, இது இப்படி மாறுறது மட்டும் இல்லாம அதோட ரிஃப்ளெக்ஷனும் பார்க்கணும். சின்ன சுவாமில பண்றாங்க, வெளில வந்தது போது அவங்க மாறல, அவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் யூசுவலா பண்றத. பட் ஸ்டில் ஃபைன். அது மட்டும் இல்ல, கிரவுண்டுக்குள்ள ஓகேவா ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்கார்ந்து கத்துறது, அது நான் வந்து செலிப்ரேஷன் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் இங்கேயுமே பண்ணிருக்காங்க, இங்கேயுமே பண்ணாமலாம் கிடையாது. ரஜினி, நான் ரெண்டு சைடுமே சொல்றேன். அதாவது பிஆர்ங்கிறது ரெண்டு கேப்டன் சைடுலயுமே அந்த நடக்குது சொல்றேன். நம்ம சொல்லும்போதுமே சொல்லிட்டு இருக்கேன், ஆர்சிபி மட்டும் பண்ணல, இங்கேயுமே சொல்றது. ஏன்னா நேத்திக்கு நடந்ததுனால சொல்றேன் நான். ஐ மீன் நம்ம அதுதான் சொல்றோம். நம்ம என்ன பண்ணிரோம், அவங்க ப்ரிவியூல ஆர்சிபிசி ஸ்குவாட பேசும்போது இந்த பாயிண்ட் நாம பேசியிருக்கோம். ஆக்சுவலி இங்கேயுமே இப்ப வந்திருந்து சேப்பாக்ல ஆர்சிபி தோத்துருந்தாங்கன்னா, இப்ப நான் போன மேட்சே வச்சுக்கோங்க, ஆர்சிபி வந்து அப்போ லோ ஸ்கோர்ல தோப்பாங்க. 2 சீட்டுக்கு முன்னாடி ஒரு சிஎஸ்கே ஃபேன் வந்து ஆர்சிபி ஃபேன் அவ்வளவு டான் பண்ணிட்டு இருந்தான். சட்டையா ஊருன்னு சொன்னான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா, மாத்தி சிஎஸ்கே சட்டையை போடுன்னு சொன்னான் மேட்சுக்கு முன்னாடி. இதெல்லாம் கேமரால மாட்டாது, ரெக்கார்டிங் பண்ண மாட்டாங்க, அங்கேயும் நடக்கதான் செய்யுது. வேற எப்படி நீங்க வந்து ரைவல்ரின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க வியூவர்ஷிப் உள்ள கொண்டு வருவீங்க, வேற எப்படி நீங்க? இல்ல அதான் சொல்றேன், இந்த ரைவல்ரின்ற பேர்ல எப்படி சொல்ற ஊர்கலரமா மாத்திக்கிட்டு இருக்காங்கங்கறேன். எப்படின்னா நீங்க அப்படி பார்த்தா நீங்க எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே அமைதி போரா போறோம்னா நீங்க பாலிடிக்ஸ் நடத்த முடியாது. இல்ல அமைதி போர் ரஜினி, அமைதி போர் சொல்லல நான். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பேண்டர்ஸ் ஆர் ஃபைன் ரஜினி. அது சண்டைங்கிறது ஹராஸ்மென்ட் ரஜினி. அது how people will say that this is fan war. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கய்யா, 18 வருஷமா அவன் அப்படிதான் நம்ம வச்சிட்டு இருந்தோம், நம்ம அப்படிதான் பேண்டர் பண்ணோம். முன்னாடி அதான் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா முன்னாடி வந்து வின்னிங் கேட் அதனால பெருசா தெரியல. இப்ப லூசிங் போது அது வருது, அது வெளில அவுட்ல வருது. they should control it தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல we should safeguard ourselves by not going over there. அண்ட் அதான் ரஜினி, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசலாம்னு பார்த்தோம்னா, மீன் நம்ம ஆர்சிபி சொல்ல பார்த்தா அவனை சொல்ல வேற செய்வியான்ற மாதிரி தான் இருக்கு. அவன் என்ன அவன் ஆக்சுவலி he outplayed in all the things ரஜினி, whether it is batting bowling எல்லாத்துலயுமே. பிகாஸ் நம்ம பேட்டிங் நம்ம சொல்றோம், அவன் பேட்டிங் டெப்த் இருக்கு, சேம் ஈக்குவல் டு நம்ம பேட்டிங் டெப்த் இருக்கு. அண்ட் there are lot of blunders because எனக்கு வந்து ஆர்சிபியோட bowling வந்து only when Hazelwood comes in, it's அப்பவுமே வந்து they are also leaking runs, they have plans better, அவ்வளவுதான். இல்ல ரஜினி, என்ன கேட்டா அந்த பிட்ச்ல யார் பவுலிங் போட்டாலுமே செதறதான் போகுது, இல்லன்னே சொல்ல முடியாது. ஆனா அதுல வந்து எவனாவது ஒருத்தன் ஒரு நாள் ஸ்டுட் அப் ஆகுறான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜேக்கப் டஃபி, நேத்து குருணால் பாண்டியா,
சோ அந்த மாதிரி இருக்கான். ஈவன் நீங்க இப்படி யோசிங்களேன், நேற்று டிம் டேவிட் நேற்றுக்குமே டஃபி தான் நல்லா ரொமாரியோ போட்டான், வந்திருந்தான்னா டாப்ல அவன் தான் தூக்கினான் விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு. கடைசியில ரன் போச்சு அவன்ல, அப்படி சொல்ல வரேன். ஸ்டார்டிங்ல பவர் பிளேல ரெண்டு டீமுமே நல்லா போட்டுச்சு ரஜினி. ஸ்டார்டிங்ல பவர் பிளே அவங்க ரெண்டு மெயின் டீமே பெஸ்ட் தான். பேட்ஸ்மேன்ஸை தூக்கிட்டாங்கல்ல, டேமேஜ் பண்ணிட்டாங்க அங்கேயே அவங்க. அது உண்மைதான், அவங்களோட அது உண்மைதான். அது சர்ஃப்ராஸ் அவங்க அடிச்சுமே நமக்கு they have ஹோப் கொடுத்த better மாதிரிலாம் plans, கிடையாது. Kamal. They have better plans. They have better reading of other teams. They are understanding the strengths of their. First, they have their good awareness of their own strengths and weakness. So அதை வச்சு தான் they are shaping the plan around it. அதுதான் ஆமா. முன்னாடி சிஎஸ்கே பண்ணிட்டு இருந்தாங்க. தோனி பண்ணிட்டு இருந்தார், சிஎஸ்கே பண்ணல, தோனி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கொஞ்சம் அந்த மென்டல் டசல் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. கொஞ்சம் மென்டலா நம்ம மேல கொஞ்சம் வந்துட்டோம்னா we will start winning matches. அதுக்கப்புறமா டெல்லியில இருந்து இல்ல some நீங்க glimpse நம்ம பிளே பார்க்க ஆஃப்ல ஆரம்பிக்கலாம். சான்ஸ் I feel. இருக்குன்றீங்கல்ல, ஃபோர்த் பிளேஸ்ல போய் நம்ம கியூ வச்சிட்டோம்னா கூட ஓகேவா, வச்சிட்டோம்னா கூட வச்சா திஸ் இஸ் ட்ராஃபி வினிங் சீசன் ஃபார் அஸ். ஈக்குவல் பண்ணிக்கலாம், நம்ம எலிமினேட்டர்ல வெளில வரோம், அதெல்லாம் அடுத்து அது போனாலே டிராஃபி வினிங் தான். ஐபிஎல்ன்றது ஒரு மேரத்தான் தான், ஓகேவா. ஸ்டார்டிங் வந்து True. உங்களுக்கு டீம் காம்பினேஷன் செட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒன்ஸ் டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா ஃபிளைங் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும் ஒரு வாட்டியுமே. அதுக்கு தான் கிராக் பண்ணிட்டு இல்ல இருக்காங்க ஒன்று ஒன்றும். கரெக்ட் தான். ஆனா நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு தோணுச்சு, பிகாஸ் ஃபைட்டிங் ஹார்ட் அப்படின்றது நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம், அது நிறைய பேர் ஷேர் பண்ண நீங்க கூட பாத்தீங்க ஓகேவா. அங்க ஃபைட் இருந்த மாதிரியே தெரியல சர்ஃப்ராஸ் கான் ஒருத்தனை தவிர. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, சர்ஃப்ராஸ் கான் அங்க ப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போதுமே, ஐ மீன் அடிக்க ஆரம்பிக்கும் போதுமே கூட அது வந்து ஒரு மாதிரி எங்கேயோ பிடிப்பு இருக்க மாதிரி, பிடிப்பு ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சே தவிர சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனோடனே தெரிஞ்சு போச்சு, ஓகே அவ்வளவுதான், இதுக்கு மேல சரி, அடிக்க எனக்கு எல்லாமே ஒன்று அடிப்பு சொல்லுங்க, எனக்கு ஒன்னே பாத்துக்கலாம் ஒன்று மாதிரி தான். சொல்றேங்க. டிஃபைன் ஃபைட் அது மட்டும் சொல்லுங்க. டிஃபைன் ஃபைட்னா என்ன? ஃபைட் மீன்ஸ் அவன் ரேண்டமா போயிட்டு பேட்டை சுத்துறது ஃபைட்டே கிடையாது. ஃபைட் மீன்ஸ் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஜ் உன்னோட என்ன நிக்கணும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, 2022 2018 அன்னைக்கு 2022ல இந்த தோனி பத்தி பேசுற ராபின் உத்தப்பா சிவம் டூபி நிப்பாங்க. உத்தப்பா நின்னுகிட்டே இருப்பாரு, அந்த நின்னுட்டே இருந்துட்டு 10வது ஓவருக்கு மேலதான் ஃபயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. 10 ஓவருக்கு 70 ரன் நினைக்க, மேட்ச் 70 80 தான் இருக்க ரன். அங்க இருந்து அடுத்த 10 ஓவர் அடிப்பாங்க, 200 மேல போங்க ஸ்கோர் போர்டு, ஓகேவா. சோ அங்க என்ன ஃபைட்னா இந்த மேட்ச்ல இப்படி இருக்க போகுது, சோ ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் கவர்ஸ், அதுக்கப்புறம் ப்ளோ யுவர் கவர்ஸ். அதுதான் நீங்க ஃபைட்னா எடுத்த வேகத்தை கத்தியறதுக்கு சுதந்திர ஃபைட் கிடையாது. யூ ஷுட், பிகாஸ் அதுதான் ஒரு பிளேயரோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது. நீங்க வந்து 10 ஓவருக்கு வந்து நின்றுக்கணும். எனக்கு கேட்டா ருத்ராஜ் நேத்திக்கு பண்ண பெரிய ஃபால்ட், அங்க நின்றுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைட் பேக் பண்ணிருந்தாங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபைட் இஸ் ஆன். பிகாஸ் சர்ஃப்ராஸ் கான் பண்ணது ஃபைட் இல்லனே சொல்ல, அதுதான் சொல்றேன். நேத்திக்கு டீமா ஃபைட் பண்ணவே கிடையாது, பிளேயரா தான் ஃபைட் நடந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், பிளேயரா ஃபைட் நடக்கிறது நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேமி ஓட்டன் பண்ணது சொல்லலாம், போன மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் பண்ணது, கலீல் அகமது பவுலிங்ல பண்ணது, இந்த மேட்ச்ல கலீல் அகமது பவுலிங்ல ஃபைட் பண்ணது, கம்போஜ் ஃபைட் பண்ணது, எல்லாமே ஓவராலா தான் சொல்லலாம். அஸ் அ டீமா ஃபைட் பண்ணுவான்னு கேட்டா இட் இஸ் ஸ்டில் நாட். அதை தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அது சூப்பரா இருக்கு ரஜினி. தோத்தாலுமே பிளேயரா ஃபைட் பண்றது எல்லாருமே ஃபைட் பண்ணலாம், ஓகேவா. இப்போ ஒருத்த நாளைக்கு நேற்றுக்கு செஞ்சுரி அடிச்சிருந்த மேட்ச் தோத்திருந்தாலுமே அது சிங்கிள் ஃபைட் தான். கூட ஒருத்த நிக்கணும் இருக்குல்ல, மேக்ஸ்வெல் கூட பேட்டன் கமின்ஸ் நானால அது ஃபைட், டீமா ஃபைட் பண்ணது. ஒருத்த மட்டும் பண்ற பேர் ஃபைட்டே கிடையாது. அது அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் லோன் வாரியர் ஃபீல் தான் கொடுக்கும். இட்ஸ் நாட் அ ஃபைட்ன்ற ஃபீல் கொடுக்காதுன்னு சொல்ல வரேன். ஃபைட்ன்றது ஒன்லி கம்ஸ் as a டீம், நீங்க சொல்ற மாதிரி as a whole. யா ஹோலா நம்ம போகும்போது தான் இட் கம்ஸ் as a ஃபைட். இண்டிவிஜுவலா போகும்போது இட்ஸ் நாட் அ ஃபைட். ஜஸ்ட் நம்ம மனசு தேத்திக்கலாம். ஆமா, 2024 or 2025 சினர் தான் திரும்பி கொண்டு போகுது. as a management has to do something. They like I mean management நான் வந்து ஹையரார்கி போல, I am saying the team management, like the coaching staff. அவங்க வந்து they have to come up with some plans. லைக் வந்து இல்ல இந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் பண்ணலாம், நீ இவனுக்கு போடு, இப்படி போடு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் தூபே ஆடும்போது they don't bring the spinners இல்லையா, அந்த மாதிரி what kind of tactics we do have for the opponent player. Do we have any tactics for nothing. that? ஒரே மேட்ச் ப்ராப்பரா பண்ண கலீல் அகமது அகைன்ஸ்ட் தேவ்தத் படிக்கல், அதுதான் உண்மையான ஒரே மேட்ச் நடந்துச்சு. ஓகே ரஜினி, அவ்வளவுதான். இது பேசுறது எதுவும் இல்ல. ஜஸ்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் பிரேவிஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வருவாருன்னு சொல்லியிருக்காரு. சோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தட். தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ இவ்வளவு நடந்து நம்ம இந்த டீம் கூட நிக்கிறோம்னா அதுதான் சொல்றேன். தட்ஸ் ஈவன் தோ நம்ம இந்த டீம் இப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இட்ஸ் ஜஸ்ட் அ லவ் ஓவர் த டீம். இது எல்லாருமே அதுதான். இவ்வளவு திட்டினாலும் நவராம இருக்காங்க. see that and pressure players மேல போட வேண்டாம், மேனேஜ்மெண்ட் மேல போடணும். and they are the persons who should be in the pressure. yeah, thank you.